தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டில் சம உரிமை உள்ளது. எனவே அந்த சம உரிமைகள் தேசிய மக்கள் சக்தி அரசினால் உருவாக்கப்படவுள்ள புதிய அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதோ எதிர்ப்பதோ எமது நோக்கமல்ல, மாறாக அரசாங்கத்தின் முற்போக்கான நடவடிக்கைகளுக்காக காத்திருக்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்றுள்ள ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டிலே சமத்துவம் என்றது முக்கியம், நாட்டிலே சமத்துவம் என்றது நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஜனாதிபதியினுடைய உரையிலே தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்களுக்கு மட்டும் உறுத்தான சில பிரச்சனையை பற்றி அவர் சொல்லவில்லை. அந்த விடயங்களை பற்றி இந்த சபையிலே நான் சொல்லாமல் நினைக்கிறேன். ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கின் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி என்ற அந்த அங்கீகாரத்துடன் தமிழ் மக்களுடைய சார்பிலே இந்த இடத்திலே நான் அந்த பிரச்சனையை நான் சொல்லாமல் நினைக்கிறேன். மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகள், ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய இந்த அரசியல் கைதிகள் இன்றும் விடுதலை செய்யப்படாத நிலையிலே சிறையிலே இருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு இன்று பல்வேறு வழக்கின் கீழே இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வாறு நாடு முழுவதும் மக்கள் ஆணை கிடைத்ததோ அதே போன்று வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சிக்கே மக்கள் ஆணை கிடைத்துள்ளது. அத்துடன் அனுர சுனாமியை எமது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டுமே தைரியமாக எதிர்த்து நின்றுள்ளது. அதனால் தான் அங்கு நாம் வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் உள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். எனினும் இப்போது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே அரசு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இதேவேளை காணாமல் போனோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த குற்றத்தை செய்தோர் தண்டிக்கப்பட வேண்டும். இவ்விடயம் தொடர்பில் அரசு வகை பொறுப்பு கூற வேண்டும் என்பதுடன் அரசின் நிலைப்பாட்டையும் அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்.